இறைவா நன்றி. ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். மன அமைதி. எல்லாரும் அதுக்கு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம கையில் தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் நம்ம பல பேரோடு சேர்ந்து தான் வாழ வேண்டியிருக்கு. 2 பேர் சேர்ந்தாலே பாலிட்டிக்ஸ் தான். பாலிட்டிக்ஸ் ஹாஸ் பிகம் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். ஈவன் பாரடைஸில் கூட பாலிட்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதோ ஆர்டினரியாக நம்ம வாழற இடத்துல பாலிட்டிக்ஸ் இல்லாமல் இருக்குமா? எந்த சூழ்நிலையிலையும் நம் மன அமைதியை நாம் இழக்கவே கூடாது. அந்த மாதிரி வாழறவங்க தான் விவேகி, ஞானி. அதற்கு பெயர் தான் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. மன அழுத்தத்துக்கு காரணம் நம்ம மன அமைதியை அடமானம் வச்சுட்டு வாழறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஆர்குமெண்ட்லேயும் நான் தான் ரைட்டு, நான் செஞ்சது தான் ரைட்டு என்று சொல்லி மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண நினைக்கிறது, என்னுடைய எபிலிட்டியை இன்னொருத்தருக்கு ப்ரூவ் பண்ண நினைக்கிறது, அதுதான் மன அழுத்தத்துக்கு காரணம். இன்னொருத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம மன அமைதியை பாழாக்கி விடும். ஸோ மன அமைதி என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். நம்ம எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும், எவ்வளவு தான் அச்சீவ் பண்ணினாலும், அட் தி காஸ்ட் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட், இஃப் யூ அச்சீவ் எனி திங் இட் இஸ் பிகம் எ பிக் ஜீரோ அப்படின்னு பெரியவங்க நிறைய சொல்கிறாங்க. ஸோ இன்னமே நம்ம ரைட்டாகவே இருந்தாலும் ப்ரூவ் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. விளக்கம் கேட்டால் சொல்லலாம். அப்படி அவங்க ஒத்துக்கலைன்னா விட்டு விட்டு செல்லுறது தான் ஞானம். ஏனால் நான் அதுக்காக ஹார்ட் அட்டாக் வர வச்சுக்க முடியாது, மன வலியை வர வச்சுக்க முடியாது. ஸோ நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் சிச்சுவேஷன் இவங்களெல்லாம் நம்ம தவிர்த்து விடுவது என்றைக்குமே நல்லது. அவர்களை திருத்த முயற்சிக்கவே கூடாது. நம் இதயத்தை புண்ணாக்கி கொண்டு மன வலியை பெருக்கி கொண்டு நாம் வாழ்வது நம் ஆயுளை குறைக்கும். நம் அன்றாட வாழ்க்கையை அமைதி என்ற தூணை சுற்றி அமைத்து கொண்டால் எந்த சூழ்நிலையும் நம்மை பாதிக்காது. அதுதான் விவேகம். இனி நம் மந்திரம் இதுவாக இருக்கட்டும். மை பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than anything in this world. மை பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than anything in this world. நான் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவர்களுக்கும் அது நன்மையை பயக்கும். உங்கள் உடல் சக்தி, மனோசக்தி, ஆத்மசக்தி இவற்றை செலவழிக்கும் முன் அந்த செயல் அதற்கு உகந்தது தானா, வெதர் இட் டிசர்வ்ஸ் இட் என்பதை புரிந்து கொண்டு ஆக்டோ ரியாக்டோ செய்ய வேண்டும். டூ நாட் மிஸ் டுடே, லிவ் டுடே வித் விஸ்டம், பிகாஸ் லைஃப் இஸ் அன்பிரிடிக்டபிளி இம்பெர்மனண்ட். இதை அடிக்கடி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அழகான ஒரு ப்ரேயர் இருக்குது. இறைவா, எது எது என் கட்டுப்பாட்டில் உள்ளதோ அதை கட்டுப்படுத்த எனக்கு சக்தி கொடு. எது எது என் கட்டுப்பாட்டில் இல்லையோ அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை கொடு. எது என் கட்டுப்பாட்டில் உள்ளது, எது என் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை எனக்கு காட்டிக்கொடு. எவ்வளோ அழகான ப்ரேயர். இதை மனசில் வச்சுன்னு நம்ம வாழ்ந்தோம்னா லைஃப் இஸ் வெரி வெரி சிம்பிள். நம் ஒவ்வொருடைய மிக உயரிய நோக்கம் மன அமைதி என்பதை நிர்மாணித்து வாழ்ந்தால் வாழ்க்கை சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருக்கும். இறைவா நன்றி.